ஹை ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அவர்களோட ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா 235 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வந்திருக்கு. அண்ட் இந்த போஸ்டர் வந்ததுலேருந்து முக்கால்வாசி பேர் இதை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ரெட்ரோ படத்துக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவான விமர்சனங்கள் வரல. அண்ட் டிக்கெட் புக்கிங்குமே டீசெண்டாக தான் இருந்துச்சு. கூட ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதர் ஃபேன்ஸ்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 235 கோடின்றது தியேட்டரில் வசூல் பண்ண நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த போஸ்டர்லயே ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா சின்னதா தியேட்ரிக்கல் அண்ட் நான் தியேட்ரிக்கல்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ ஓடிடி ரைட்ஸ் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் தியேட்ரிக்கல் நம்பர்ஸையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது வரைக்கும் யாருமே நான் தியேட்ரிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டர்ல போட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல என்ன வசூல் பண்ணுச்சோ அந்த நம்பர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ இவங்க ஏன் இந்த மாதிரி புதுசா நான் தியேட்ரிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டாங்கன்னு தெரியல. அப்படிலாம் சேர்த்து இருந்தா ஜெயிலர் லியோலாம் 1000 கோடி போஸ்டரே போட்டிருப்பாங்க. ஸோ நான் தியேட்ரிக்கல் நம்பர்ஸை போயிட்டு வசூல்ல போட்டிருக்கீங்களே அப்படின்னு மாதிரி இதுக்கு தனியா ட்ரோல் போகுது. அண்ட் சில பேர் பாத்தீங்கன்னா நான் தியேட்டரிக்கல்லாம் சேர்த்தா கூட 235 கோடிலாம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி வேற ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட். பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அபிஷியலா போடுறாங்கன்னா அதை நம்பிதான் ஆகணும். அதையும் ஃபேக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சா அப்ப எல்லாரும் போறதும் தான் ஃபேக் ஆகும். அண்ட் டேக்ஸ் எல்லாம் கட்டணுன்றதால இந்த மாதிரி ஃபேக் நம்பர்ஸா போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதனால அபிஷியலா என்ன போடுறாங்களோ அதை நம்பிதான் ஆகணும். பட் ஆனா இந்த மாதிரி நான் தியேட்டரிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டது தேவையில்லாத ஒண்ணுதான். ஏன்னா இதனாலேயே மிகப்பெரிய ட்ரோல் போயிட்டு இருக்கு. வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, சூர்யா அவர்களோட 2D தான் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டதுக்கான காரணம் சூர்யா அவர்களுக்கு தொடர்ந்து தியேட்டர்ல படம் சரியா போகல அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் இருக்கு. ஸோ அதை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்பர்ஸை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போஸ்டரை பார்க்கும்போது அந்த சைட்ல சின்னோண்டு போட்டிருக்கிறத போயிட்டு யாரும் நோட் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ படம் தியேட்டர்லயே 235 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ சூர்யா அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பிசினஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது மிகப்பெரிய ட்ரோலுக்குள்ளதான் ஆயிருக்கு. பட் ஓகே, இதனால சூர்யா அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சா சந்தோஷம் தான். ஏன்னா சூர்யா அவர்கள்லாம் திரும்ப பெருசா வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட்ல படம் பண்றதுக்குலாம் ஆளே இல்ல. இப்போதைக்கு இருக்கிற 2 பேர் ரஜினி அண்ட் தளபதி. ரஜினி அவர்களால பெரிய உடல் உழைப்பு தேவைப்படுற படத்துல நடிக்க முடியாது. அண்ட் தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு. சோ அட்லி ஏன் தெலுங்கு ஹீரோ படத்தை போய் ஏற்கிறாரு, வேல்பாரிக்கு ஏன் ஹிந்தி ஹீரோ தேடுறாங்க? இதுக்கான ரீசன் அவ்வளவு பெரிய பட்ஜெட் படம் பண்றதுக்கான ஒரு மார்க்கெட் தமிழ் ஹீரோஸ் யார்கிட்டயும் பெருசா இல்ல. சோ ரஜினி அண்ட் தளபதிக்கு அப்புறம் 300 கோடியை தொட்ட சோலோ ஹீரோ எஸ்கே தான். சோ அதனால சூர்யா அவர்கள்லாம் பழைய மாதிரி வரணும். அண்ட் நெக்ஸ்ட் சூர்யா 45 அண்ட் வெங்கி அட்லூரியோட ஒரு படம் பண்ணாலும் அதுக்கு அடுத்து பண்ண போற வாடிவாசல் மேலதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ சூர்யா அவர்களுக்கு நெக்ஸ்ட் வர போற ஒரு 3 படத்துல ஏதாவது ஒரு படம் மிகப்பெரிய அளவுல கிளிக் ஆகும்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் தியேட்டரிக்கல் கலெக்ஷனை பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்ல இன்க்ளூட் பண்றது வரவேற்கத்தக்கதா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு ஃபார்மேட்டை வரப்போற படங்கள்ல யாராவது ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.